ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக்சைட் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் அப்டேட்லாம் வந்திருக்கு, டூல்ஸ்லாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சைட் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த டூல்ஸ் வந்து நான் காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டை நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட்டில் போயிட்டு ஸோ இந்த பேக்ரவுண்டை நான் எதுக்கு வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போயிடுங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் டூலில் வந்து அப்டேட் வந்திருக்கு. ப்ரீமியம் வெர்ஷனில் மட்டும்தான். நார்மல் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். இதெல்லாம் பே பண்ணக்கூடாதுன்னா நான் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மெத்தட், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் அடிக்கிறேன். சரிங்களா, சாரி விஜய் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தள்ளினீங்கன்னா 3D ரொட்டோரா இது ஒன்று போட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 4 கார்னரில் வந்து புள்ளி வந்துடும். ஸோ இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 3Dயாக மாற்றிக்கலாம். ஒரு செவுறு இந்த சைடு சாஞ்சிருக்கா, அதுக்கேற்ற போல் இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். இதுதான் 3D மாடல். சரிங்களா, அதிலே பதிஞ்சிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, இதுமாரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 4 கார்னர் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பழகணும். கரெக்டாக நீங்கள் பழகினா மட்டும்தான் உட்காரும். சரி, நீங்கள் திடீர்னு கை வச்சிங்கன்னா இப்படி போவோம், அது இப்படி போவோம். அந்த புள்ளி வந்து நீங்கள் எந்த கார்னரில் வைக்கிறீங்களோ அதுதான் எந்த திசையில் வச்சாதான். இப்போ இந்த திசையில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கா, நல்லா இல்லை, நீங்கள் ஒன்று பை செக் பண்ணணும். ஸோ நான் பழகினால இப்போ இது வீடியோ பண்ணுறேன். எனக்கே ரொம்ப ஃபஸ்ட் பண்ணும்போது ரொம்ப வெறுப்பாக இருந்தது. என்னடா இது, ஒரு கை வச்சா ஒரு சைடு போகுதுன்னு. கரெக்டாக வராது. ஆனால் நீங்கள் கரெக்டாக வைக்கிற மாரி வச்சுக்கணும். சரிங்களா, அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ கரெக்டாக 3Dயில் வந்துச்சு. சரி, நேம் வந்து 3Dயில் வந்துச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது சில ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரெட் கலர் வைக்கிறேன். ஸோ ரெட் கலர் தான் மஜாவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, பிளெண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா, அந்த பிளெண்டிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனு மல்டிப்ளேயரு இதெல்லாம் மாற்றி பாருங்கள். அந்த செவுத்தோட அட்டாச் மாரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மல்டிப்ளேயர் வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுக்கு ஏற்றப்போ அது நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டூல்ஸில் இருக்கிற பெனிஃபிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் வந்து டார்க்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கலர்ஸில் வந்து ஒப்பாசிட்டியை வந்து லைட்டாக குறைச்சா உங்களுக்கு அந்த நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் இது தான். கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் உங்கள் பேர் வந்து இப்படி வடிவமைச்சிக்கலாம். அதுமாரி தான் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு பேக்ரவுண்ட் நான் இப்போ காட்டுறேன். இப்போ ரோடு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எப்படி பண்ணுறது காட்டுறேன். உங்கள் நேம் இல்லைனா உங்களுக்கு எந்த நேம் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது நாங்கள் விஜய் கிளிக் பண்ணிவிட்டு ஃபான்ஸ் வந்து ஒரு நல்லா திக்கான ஃபான்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டைலாக இருக்குது. ஸோ டீசெண்டான ஒரு ஃபான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா அந்த 3D நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதை 3Dயில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 பால்ஸ் இருக்கும் கார்னரில், இது கீழே வச்சுக்கணும். தாரையில் எப்படி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுமாரி பண்ணிக்கணும். சரிங்களா, எப்படி பார்த்தீங்கன்னா கை வச்சாலும் எப்படி ஓடுது. ஒரு தரையில் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபீல் இதில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரை வந்து நான் தரையில் மாற்றிட்டேன். நீங்கள் பழகினா மட்டும்தான் உங்களுக்கு வரும். எனக்கே இப்போ ஒரு கையில் ஹேண்டில் பண்ண முடியல, மைக் வேறு வச்சுன்னு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இதுமாரி தரையில் நல்லாயிருக்கும். விஜய் உங்கள் நேம் வந்து தரையில் இருக்கா, என்ன பண்ணுறீங்கன்னா அதே கலர் தான். பேக்ரவுண்ட் ஏதாச்சும் பிளாக் கொடுத்துக்கோங்க. பிளாக்கே ஒன்றுனா செக் பண்ணிக்கோங்க, இல்லை ஒயிட்டாக இருக்கட்டும். அப்படியே வந்து இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நார்மல் ஸ்க்ரீன் மல்டிப்ளேயரில் இருக்கும். மல்டிப்ளே கூட காணாம போச்சு. ஓவர் லேயரில் பார்த்தீங்கன்னா மஜாவாக இருக்கியாப்பா, சூப்பர்ப்பா.
உங்களோட நேம் வந்து அந்த ரோடில் வந்து பதிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுதான் செம்ம ஃபியூச்சரு. ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்காகனா லைட்டாக பண்ணிடலாம். ஒப்பாசிட்டியை வச்சிங்கன்னா அந்த ரோடோட பஞ்சிடும். ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா அந்த ரோடோட லேயர்லாம் அப்படியே அந்த டெக்ஸ்சர் வந்து படிஞ்சுது. நார்மலான டெக்ஸ்சரை வந்து நம்ம 3Dயாக மாற்றிடும். ஸோ சூப்பர் ஃபியூச்சரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது இந்த ரோடு பார்த்திங்கன்னா அதே டெக்ஸ்சரில் போய்ட்டு ஒரு கட் அவுட்லாம் வைப்பாங்க பார்த்திங்கன்னா, சாயிற மாதிரி, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த 3D நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பால் இருக்குல்ல, இது இப்படி வலிச்சிடுவாங்க. இது வந்து அந்த சைடு போகணும். நல்லா அந்த சைடு வலிச்சிட்டிங்கன்னா ஒரு சாய் கோணத்தில் உங்களுக்கு வந்துடும். தெரியுதுங்களா? ஸோ இதுமாரி நீங்கள் 1 by 1 பண்ணணும். இந்த கட் அவுட்லாம் நிற்க வைப்பாங்க, பேனர்லாம், ஆட்ஸ்லாம். ஸோ அதுமாரி இதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ யூஸ் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். எந்த வகையான உங்களுக்கு யூஸ் இருக்குது இதில். ஸோ இதுமாரி நீங்கள் கரெக்டாக அந்த பால்ஸ் வந்து கரெக்டாக வச்சா மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். இப்போது சாய் கோணத்தில் வச்சிட்டோம். இதுக்கான தேவையான கலர்ஸு, பேக்ரவுண்ட் அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வேணாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ், லைட் கலர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும், கீழே அடிக்கிற மாதிரி. ரொம்ப டார்க்காக கூட லைட்டாக வச்சுக்கணும். ஸோ இதுமாரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டூல்ஸில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இதுமாரி ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெளியே வந்துடுறேன். இந்த நார்மல் வெர்ஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டேன். இந்த ப்ரீமியம் வெர்ஷன் நீங்கள் வேணுன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே மட்டும் தான் நான் போடுவேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து எனக்கு செம்ம பிரச்சனை போயின்னு இருக்குது. எப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்துச்சு. டைரெக்டாக பிக்சார்டு கம்பெனியை கொடுக்குறானுங்க. கம்பெனினா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காப்பிரைட் டீம் வந்து எனக்கு கொடுத்துட்டானுங்க. நான் பழைய வீடியோலாம் போட்டிருந்தேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது யூடியூப். நான் அப்படியே ஏதோ போட்டு விட்டேன் டைட்டில்லாம் தெரியாமல். இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் டைட்டில்லாம் எப்படி கொடுக்கணும், டேக் எப்படி கொடுக்கணும்னு. ஸோ டைரெக்டாக கொடுத்தனாலே எனக்கு 90 நாள் ஆயிடுச்சு. இன்னும் கொடுத்தானுங்கன்னா சோழி முடிஞ்சுது. 3 ஸ்ட்ரைக் கொடுத்தா சேனல் போய்டனால வந்து வீடியோ வந்து அவனுக்கு எடுத்துக்கிறாங்க. அது அவேர்னஸ் வீடியோ தான் போட்டேன். ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் சொல்லிச்சு, அவேர்னஸ் வீடியோ போட்ட மோடு வெர்ஷனை எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மக்களுக்காக போட்டேன். அவனுங்க அதெல்லாம் பார்க்கல, டைரெக்டாக கொடுத்துட்டானுங்க. நான் பேசியும் பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து மோடு அப்ளிகேஷன் அண்ட் டைட்டெல்லாம் கொடுக்காதீங்க. பேனரில் கொடுங்க, ஆனால் டைட்டில் டேக்லாம் கொடுக்காதீங்க. யூடியூப்பாக இருந்தீங்கன்னா பிகினர். சரிங்க, ரொம்ப கஷ்டமாக இது. வீடியோ எப்படி வேணால் பண்ணிடலாம், ஆனால் சேனல் கஷ்டப்பட்டு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க முடியாது. ஓகே, ஸோ அதான் சொல்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அங்கே போடுறேன் வீடியோ. யூடியூப்பில் போட மாட்டேன். எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். டவுன்லோட் லிங்க் நீங்கள் கேட்டாலும் நான் தரமாட்டேன். சரிங்களா? எது இருந்தாலும் பர்சனலாக என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதுமாரி லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக தருவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, பை பாய்.